இனிய தமிழர் காயிதே மில்லத் அவர்களின் பிறந்த நாளான இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தமிழை இந்தியாவின் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று மக்களவையில் குரல் எழுப்பிய பெருந்தகை காயிதே மில்லத் அவர்கள் மதசார்பின்மைக்கு முன்னுரிமை அளித்து மக்கள் பணி ஆற்றியவர். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என பல்வேறு மதங்களை சார்ந்த தமிழ் மக்கள் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு அடித்தளம் இட்டவர், அரும்பாடுபட்டவர் கண்ணிய தமிழர் காயிதே மில்லத் அவர்கள். அவருடைய பிறந்த நாளில் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கும் வேண்டுகோள், ஆண்டுதோறும் முன்வைக்கிற கோரிக்கை, அவருடைய பெயரில் அரசு விருது வழங்க வேண்டும் என்பதாகும். புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தவேக அரசு சமூக நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதற்கு முன்வந்திருப்பதாக தமிழ் மக்கள் நம்புகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் நம்புகிறோம். அதனால்தான் பாஜக, அதிமுக ஆகிய கட்சிகளின் ஆதரவை நாடாமல் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மதச்சார்பின்மைக்கு முன்னுரிமை அளிக்கும் இந்த அரசு சிறுபான்மை மக்களின் நலன்களை பாதுகாப்பதிலும் உறுதியாக இருக்கும் என்று நம்புகிறோம். குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட மதவழி சிறுபான்மையினரும் பாதுகாப்பாக இம்மண்ணில் வாழ வேண்டும். அதற்கான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை இந்த அரசு அளிக்கும் என்று நம்புகிறோம்.